ஹாய் நர்ஜிஷாம் ஷாவைப் செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிமிடத்துக்கு 23 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அம்பானி அவர்களுடைய பையனுடைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் வந்து நடக்குது. இவ்வளோ செலவு பண்ணாலும் அது ஒரு ஏழை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆகுது. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே. ஸோ அம்பானி மகனுடைய திருமணத்தினுடைய பாசிட்டிவ் சைடை எல்லா யூடியூப் சேனல்ல இருந்து நியூஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதனுடைய 2 டார்க் சைடு இருக்கு. அதை பத்தி யாருமே வாயை திறக்கல. அதை பத்தியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதாவது டயானா இருக்காங்கல்ல, அவங்களோட மேரேஜை விட அதிக அளவு செலவு பண்ணி இந்த மேரேஜை வந்து பண்றாங்க. அதையும் தாண்டி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அம்பானி அளவுக்கு ஃபியூச்சரில் சம்பாதிக்கணும், இப்போ ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா ஜாவா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டர் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ். அவங்களுடைய டீட்டெயில் பின் டு டாப்லையும் வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஆனந்த் அம்பானி, ராதிகா இவங்க 2 பேருக்கு வந்து மேரேஜ் நடக்குது இல்லைங்களா? இதற்கான ப்ரிப்ரேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருட காலமாக வந்து ப்ரிப்ரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானி அவர்களுடைய வெயிட் ரெடியூஸ் பண்ணது 2013 எப்படி இருந்தாருன்னு நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம். 2016 ஒல்லியானார். அது அன்ஹெல்தி மெத்தடில் வந்து ஒல்லியாயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா அவர் ஆஸ்துமாவின் காரணமாக நிறையா ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு வெயிட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ 2016 கம்மியானது வந்து அன்ஹெல்தி மெத்தட். அப்போ சரியான முறையில் வந்து உடம்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 கிளாஸ்க்கு, ஒரு கிளாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன், வினோத் அப்படின்ற ட்ரெயினர் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அப்படி ட்ரெயின் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 208 கிலோ கிட்ட இருந்திருக்காரு. 100 கிலோ அப்படின்ற டார்கெட் வச்சு ஸோ ஒரு 1.5 வருஷம் ஹார்ட் ஒர்க்கில் தான் வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வெயிட் கம்மி பண்ணுறது அப்படின்றது நார்மலாக நம்ம கிட்ட மட்டும் இல்லை, அம்பானியோடைய பையனுக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஆனந்த் அம்பானி அவர்கள் வெயிட்டை வந்து கஷ்டப்பட்டு கம்மி பண்ணியிருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்சம் பூசனாப்பில் ஆகிட்டாரு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் 1.5 வருஷமாக மேரேஜுக்கு மற்ற ப்ரிப்ரேஷன் மட்டும் இல்லாமல் இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுற ஜேர்னியும் அவருடைய லைஃப்பில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சினிமா படத்துலலாம் வந்து பார்த்துருப்பீங்க, லவ் பண்ணுற பையனோட அம்மாவை வந்து கரெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, லவ் பண்ணுற பையனோட அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ராதிகாவும் ஆனந்த் அம்பானி அவர்களும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அம்பானியினுடைய மனைவி நீட்டா அம்பானி அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே ராதிகா அவர்களும் வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுக்கிட்டாங்களாம். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் 2022 ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் அரங்கேற்றம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துலலாம் வந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி சூர்யா பண்ணுவார், அந்த வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஜோதிகா அவர்கள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே ஸ்டைலில் தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா அம்பானியோடைய ஃபேமிலிக்கே வந்து பரதநாட்டியம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீட்டா அம்பானி அவர்களை ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது பரதநாட்டியம் ஆடுற ஒருத்தவங்களாக தான் பார்த்துருக்காங்க. முகேஷ் அம்பானிக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட அப்படி பொண்ணு பார்க்கும்போது வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்களே, டீச்சர் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்தஸ்துக்கு இல்லைனாலும் இந்த டான்ஸ்க்காகவே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நம்ம பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் நீட்டா அம்பானி ஃபோன் எடுத்துகிட்டு அம்பானி பேசுகிறேன்னு சொன்னோடனே நான் எலிசபெத் பேசுகிறேன் அப்படின்னு தான் கலாய்ச்சிருக்காங்க. ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் அந்த டைமில். ஏன்னா அந்த டைமில் லேண்ட்லைன் தானே. ஸோ அப்படி தான் வந்து திருமணம் நடந்திருக்கு. ஸோ அப்போ பரதநாட்டியம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ எப்படியாவது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாட்ட சொல்ல, ராதிகா கற்றுக்க அப்படியே வந்து ஃபேமிலியில் ஒரு கேர்ளாக வந்து ராதிகா அவர்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஜேர்னியும் லவ் ஜேர்னியும் இருக்குது. இது வந்து ஆனந்த் அம்பானி அவர்களே சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டு எல்லா திருமணத்திலையும் இருக்கிற மாதிரி மூத்த மருமகளுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் இளைய மருமகளுக்கும் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மூத்த மருமகளாக இருந்தவங்க ஒரு வைர வியாபாரி, அவங்க வந்து ஆகாஷ் அம்பானியோடைய ஒய்ஃப், சரிங்களா? அவங்களுக்கு முகேஷ் அம்பானியோடைய ஃபேமிலி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 451 கோடிக்கு வந்து ஒரு நெக்லஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நெக்லஸில் 91 டைமண்ட்ஸ் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த 451 கோடி அப்படின்றது ஏன் நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா மருமகளுக்கு அதே மாதிரி 91 டைமண்ட் அப்படின்றது 9+1 கூட்டினீங்கன்னா 1 வரும். ஸோ 1 வந்துச்சுன்னா வரக்கூடிய மருமகளுக்கு நல்லது அப்படின்னு ஏதோ நியூமராலஜி பார்த்து தான் இது வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஏன்னா மூத்த மருமகளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அதிகமாக வாங்கி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அதே ரேட்டுக்காவது வாங்கி கொடுக்கணும். ஸோ இதே அளவில் தான் ஒரு வைர நெக்லஸை வந்து கொடுப்பாங்க ராதிகா அவர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கோடிக்கு ஒரு லக்ஸுரி காரும் இந்த கப்புள்ஸ்க்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா?
ஸோ இந்த பர்டிகுலரான மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேரேஜ்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆடியோ லான்ச் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் தான் 3 நாள் வந்து நடத்துகிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பக்கத்தில் இன்விடேஷன்லாம் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இன்விடேஷன் அனுப்புனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற கோடும் வந்து கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 1ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இந்த 22லேருந்து 25 டிகிரி வரையும் இருக்கும். நீங்கள் வந்து பார்ட்டிக்கு போகிற மாதிரி காக்டைல் பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். மார்ச் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அந்த டைமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் லூஸாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டெம்பரேச்சரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போடுறதோட ஈவினிங் மார்ச் 2ஆம் தேதி ஈவினிங் வந்து நீங்கள் ரொமான்டிக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும், மார்ச் 3ஆம் தேதி வரதா இருந்தால் இந்தியாவினுடைய அந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனில் போட்டுருக்காங்க. எப்போ வர்றவங்க எல்லாராலையும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னா இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கேற்றாப்புல வந்து காஸ்டியூம் டிசைனரை வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் தச்சு கொடுக்குறது, மேக்கப் போட்டு விடுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ராம்நகரில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பர்டிகுலராக எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 வருடங்களாக இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஜங்கில் ஒரு காட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ் கிரீன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் இவங்க ரெடி பண்ண, அதில் தான் யானையை பராமரிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நிறையா அனிமல்ஸை பராமரித்து நிறைய மரங்கள் அரௌண்ட் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து நட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த மேரேஜ் வந்து நடக்குது. ஸோ இதில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது நெகட்டிவான ஒரு சில டார்க் சைடும் இருக்குது. ஒரு தடவை வந்து கேஸே போட்டிருந்தார். என்ன கேஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா, ஏப்பா நீங்கள் 20 வருடத்துக்கு மேலே வந்து இதை வந்து நீங்கள் அரௌண்டு 27 வருஷம், ஸோ 27 வருஷமாக நீங்கள் வந்து இந்த காட்டை வந்து பாதுகாத்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கியிருக்கீங்க. நீங்கள் உருவாக்கின காடு தான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீங்களே விதியை மீறலாமா? இப்போ வந்து இவ்வளோ பெரிய திருமண விழா நடத்துனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் வந்து ஹார்ம் பண்ணாதா? அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ்லாம் வந்து போட்டார். அவர் கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான். ஆனால் அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க ரெடி பண்ண கார்டு தான், அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நடத்துவாங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் கேட்ட கேள்வி அப்படின்றது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட்டும் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் நார்மலாக எல்லா கல்யாண வீட்லேயும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பைனோக்குலர் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த மேரேஜ்லேயும் குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அப்படின்றதுக்கு தடை. அப்படி இருக்கும்போது இந்த மேரேஜில் ஏதாவது ஒரு இடத்துல ஆல்கஹால் வருமா? ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. பில்கேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபேஸ்புக் ஓனர்லேருந்து டிஸ்னி ஓனர்லேருந்து அப்புறம் நம்ம ட்ரம்போட பொண்ணுலேருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீமில் ரோஹித் சர்மா, சச்சின், ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷன், ஆமாம் அவர் ரஞ்சிதா ஆட மாட்டார், இந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் வருவார். ஸோ இப்படி எல்லாருமே வர்றாங்கல்ல, அப்போ யாராவது எங்கேயாவது ஆல்கஹால் வந்து சப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பைனாக்குலரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா அதை வச்சு சர்ச்சையை கிரியேட் பண்ணலாம், ஒரு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை ஒட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் டார்க் சைடு அப்படின்னா இந்த 2 இதை எடுத்துக்கிட்டாலும் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவங்களுடைய கல்யாணத்தில் அம்பானியோட கல்யாணத்தில் அமீர் கான்லேருந்து ஆரம்பித்து அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாருமே வந்து பரிமாறுவாங்க. வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து பரிமாறுவாங்க. இது ஏற்கனவே கல்யாணங்கள்ல நடந்திருக்கு அவங்க வீடுகளில். ஆனால் இந்த தடவை எனக்கு வித்தியாசமாக இருந்தது, நல்லதாக இருந்தது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய 51,000 கிராம மக்களுக்கும் வந்து சாப்பாடு வந்து போடுறதுக்கான பிளானிங் இருக்குது. இதில் பர்டிகுலராக அம்பானியோடைய பையன், அவங்க ஒய்ஃபு, அவங்க மருமக எல்லாரும் அந்த கிராம மக்களுக்கு சாப்பாடு போட்டு கையெடுத்து கும்பிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1000 கோடி செலவு பண்ணி பண்ணுறாங்க. அப்போ 3 நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 லட்சம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துகிறாங்க. இது ஒரு வீண் செலவு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு கல்யாணம் அப்படின்றது, திருவிழா அப்படின்றது நிறைய பேருடைய வியாபாரம். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த திருமணங்களும் திருவிழாக்களும் பயன்படும் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வெளிநாட்டில் வைக்காமல் இந்தியாவில் வைக்கிறதுனால இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளரும்னு சொல்கிறாங்க. அது மற்ற வியாபாரிகளுக்கு. நீங்கள் கொஞ்சம் இது உள்நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கெஸ்ட்டுகளுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, கேண்டில் வந்து கொடுக்குறாங்க ரிட்டன் கிஃப்டாக. இந்த கேண்டில் வந்து யார் ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விசுவலி சேலஞ்சு பீப்புள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தயாரிக்கிற அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ஒளி வீசட்டும், இதன் மூலிமா கல்யாணத்துக்கு வந்துட்டு போன உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி வீசட்டும் அப்படின்ற ஆங்கிளில் தான் இந்த பிளானையே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாகவும் இந்த திருமணம் இருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயும் வந்து சொல்கிறாங்க. இது மேரேஜ் ஈவென்ட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மீட்டாகவும் ஆன் தி வேல அங்கங்கே வந்து பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் அம்பானி ஃபோட்டோ வரும், ஃபேமிலி ஃபோட்டோ வரும். இது வந்து ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி மாதிரி தான்.
1000 கோடி செலவு பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லா யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பிச்சு நியூஸ் பேப்பர்லேருந்து டிவியிலேருந்து இவங்களுடைய பேர் ஜியோ வந்து மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும், ரிலையன்ஸ் வந்துட்டு போகும். இது ஒரு இன்டைரக்ட் ப்ரொமோஷன் தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இதை பற்றி பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டயானாவினுடைய மேரேஜ் தான் உலகத்திலே காஸ்ட்லியான மேரேஜ்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லப்படுது. 914 கோடி கிட்ட வந்து செலவழிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டே 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால உலகம் ஃபுல்லாக மற்றவங்களும் வந்து இதை பற்றி பேசுவாங்க. அப்போ ஜியோ ரிலையன்ஸ்க்கான மார்க்கெட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சில எக்ஸ்பர்ட் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் விட ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசும்போது இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஒன்று சொன்னார், இது வந்து பணக்கார வீட்டு கல்யாணம் கிடையாது, ஏழை வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னார். என்னங்க கிண்டல் பண்ணுறீங்களா, சீனிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அம்பானி அவர்களுடைய நெட்ஒர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகேஷ் அம்பானிக்கு ஒரு 9 லட்சம் கோடி கிட்ட இருக்குது, 9,43,000 சம்திங். ஸோ ஒரு 9 லட்சம் கோடி நெட்ஒர்த் வைத்திருக்கிற ஒரு பணக்காரர் அவர் செலவு பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணத்துக்காக 1000 கோடி. அப்போ அவங்களுடைய நெட்ஒர்த்தில் 1% கம்மியாக தான் வந்து செலவு பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடுகளில் ஒரு மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸோ திருமணத்துக்காக செலவு பண்ணுறது அப்படின்றது நம்மளுடைய நெட்ஒர்த்தில் நம்மளுடைய ஒரு சொத்து மதிப்பில் 50%, 60%, ஒரு சில நேரம் வாழ்நாள் சேமிப்பு ஃபுல்லாத்தையும் கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறோம். அப்போ நம்ம செலவு பண்ணுறதை விட முகேஷ் அம்பானி அவர்கள் செலவு பண்ணுறது கம்மி தான். முகேஷ் அம்பானி வீட்டு கல்யாணம், இந்த ஆனந்த் அம்பானி அவர்களுடைய கல்யாணம் வந்து ஒரு ஏழை வீட்டு திருமணம் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். வித்தியாசமாக இருக்குல்ல? உண்மையாகவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்நாள் சேமிப்பு ஒரு கல்யாணத்துக்காக தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல? யோசிக்க வேண்டிய விஷயமா தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணத்தில் ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குங்க. என்ன பண்ணுறாங்கன்னா தட்டு நிறையா சாப்பாடு வச்சுறாங்க, எதோ வைக்கிறாங்க, மினி இட்லி வைக்கிறாங்க, ஏதோ சின்னதாக வைக்கிறாங்க. அப்போ ஒரு 25-30 ஐட்டம் வச்சுறாங்களா? ஒரு சில இடத்துலலாம் 99 ஐட்டம்லாம் வைக்கிறாங்க இலை ஃபுல்லாக. அப்படி சாப்பிடும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறையவே இல்லாத மாதிரி இருக்குது. உன் வீட்டில் 30 டிஷ் வச்சிங்களா, என் வீட்டு கல்யாணத்தில் 35 வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்படி வைக்கிறதுனால சாப்பிட்டு வரும்போது குட்டி இட்லி கொஞ்சோண்டு பொங்கல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சாப்பிட்டு வரும்போது ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து பூரி இட்லி சட்னி சாம்பார் அப்படி தான் வைப்பாங்க நைட்டு டிஃபன்னா. சாப்பாடு சாம்பார் மோர் ரசம்னு வைப்பாங்க. முஸ்லீம் வீட்டு கல்யாணம்னா பிரியாணின்னு வைப்பாங்க. அந்த ஒரு ஐட்டம் இருக்கும்போது இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இப்படி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது இல்லையோன்னு தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அம்பானி வீட்டு கல்யாணம் ஏழை வீட்டு கல்யாணம்ன்ற ஆங்கிளுமே எனக்கு வித்தியாசமாக தோணுச்சு. அதை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே, போலையாகும் மூக்கில் தேகம் உன் துணையே. வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீர கொண்டு வா. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை